வகுப்பு இன்பத்தமிழ். ஆசிரியர் குறிப்பு: பாரதிதாசன். இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார். பிறந்த ஊர் புதுச்சேரி. காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. பணி: தமிழாசிரியர், கவிஞராக இருந்துள்ளார். புனைப்பெயர்கள்: கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன். பத்திரிகை பணி: புதுவை முரசு இதழுடைய ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. குயில் என்னும் இதழையும் நடத்தியிருக்காரு. சிறப்பு பெயர்கள்: புரட்சி கவி. இது அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. பாவேந்தர் பகுத்தறிவு கவிஞர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. பாடல் வரிகள்: தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அமுதம் மிக இனிமையா இருக்கும். அது போலவே தமிழும் ரொம்ப இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானதுன்னு சொல்றாங்க. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவு என்ற பெயரும் உண்டு. அது எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு சொல்றாங்க. தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு மனம்ன்ற பெயரும் இருக்கு. அது எங்கள் வாழ்விற்காக நிர்ணயிக்கப்பட்ட ஊர் போன்றது, நிர்மாணிக்கப்பட்ட ஊர் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையாக வேல் போன்றது, கருவியாகும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அப்படின்னா தமிழ் எங்கள் உயர்விற்கு வானம் போன்றது, இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளி தரும் தேன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் அறிவுக்கு துணையா நிற்கும், தோல் போன்றது. அதே போல கவிதைக்கு வைரம் போன்ற உறுதியும் கூர்மையும் கொண்ட வாள் ஆகும் சொல்றாங்க. பாரதிதாசன் ஆசிரியர். இவருடைய கூடுதல் தகவல்கள் பாரதியாரோட கவிதைகளின் மீது பற்று கொண்ட காரணத்தினாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தமது கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகர கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். 1961 ஆண்டு இவருடைய பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. 1961 ஆண்டு செக் நாட்டறிஞர் கமில் ஸ்வெலபில் பாவேந்தருடைய பாடல்களை செக் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்.